பாட்டுல இந்த பொண்ணு கத்தியை விட பல மடங்கு ஷார்ப்பான காத்துக்கிட்டு இருந்து ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி இவளுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு ஸ்கூலுக்குள்ள போக இங்க இருக்க பொண்ணுங்களாம் இவள முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி சகஜமா பழகுறாங்க. சரி நாம தான் ஏதாவது கன்ஃபியூஷன்ல இருக்க போலன்னு கிளாஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு இருக்க. திடீர்னு இங்க இருக்க டீச்சர்ஸ்க்குலாம் வெறி பிடிச்சி கைதி விக்ரம் கேஜிஎஃப் படத்துலலாம் வர மாதிரி பெரிய பெரிய கன்ஸா எடுத்துட்டு வந்து கண்ணுல படுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சர மாதிரியா சுட்டு ரணகுடமா போட்டு தள்ள ஆரம்பிச்சாளுங்க. அட ஆண்டவா, இது என்னடா நம்ம எங்க போனாலும் ஏதாவது ஒரு 7 துரத்திக்கிட்டே வருதுன்னு இங்க இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு 2-3 தெரு தள்ளி இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அம்மா தாயே தயவு செஞ்சு நீ எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கதறிக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த போலீஸ்கார அம்மா அடியே என்ன உனக்கு கடலாம் இல்லையா, நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரே ஸ்கூல்ல தானடி படிச்சோம், சரி அதை விடு, இப்ப நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஸ்கூல் பிள்ளைங்கள மாதிரி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான்னு கண்ணாடி எடுத்து காட்ட அதுல இவளோட உருவம் ஒரு 25 வயசு பொண்ணு மாதிரி தெரியுது. இத பார்த்ததுமே இங்க என்னதானே நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம ஷாக்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா. இந்த பொம்பளை சரிவா அவனால கல்யாணத்துக்கு நேரமாச்சுன்னு கார்ல உட்கார வச்சு வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டு போறா. இந்த இடத்துல போன பட்ல இவ கூட ஸ்கூல்ல படிச்ச பொண்ணுங்கள ஒருத்தி இருக்கா. இதோ பாரு, நம்மள சுத்தி இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லைங்கிறது உனக்கும் எனக்கும் மட்டும் தான் தெரியும். இதுல இருந்து தப்பிக்கணும்னு ஆசைப்பட்டினா நான் பண்றதை கவனமா பார்த்து அதே மாதிரி நீயும் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்கள சுத்தி நிக்கிற பொண்ணுங்க கிட்ட போறா. ஏதோ அசால்ட்டா கோழி தலையெல்லாம் திருகி போடுற மாதிரி அந்த பொண்ணுங்களோட கழுத்தையிலமெல்லாம் உடச்சு ஈஸியா கொண்டு போட்டுறா. அடுத்து இவளை இங்க கூட்டிட்டு வந்த போலீஸ்காரிக்கு ரஸ்லிங்ல வர மாதிரி நெஞ்சிலே ஒரு மிதி. இதுவரை இங்க என்ன நடந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் புரியல. அடுத்து இவங்க எங்க போனாங்க, அங்க போய் என்னெல்லாம் குழப்பம் பண்ணாங்கன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.